இப்போ சமீப காலமாக இது அதிகப்படியான பிரச்சனைகள் ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து இப்போ அந்த மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஏன்னா அவங்களுடைய உட்கொள்ற உணவு நீர் ஆகாரம் அதிகமாக எடுத்துக்கொள்ளாதனால தெரியல, சில பேர் 2 நாட்களுக்கு ஒரு முறை போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பர்டிகுலர் அந்த கர்ப்பிணி பெண்கள் 6 மாதங்களுக்கு பிறகு அதை அவாய்ட் பண்றது கூட அவாய்ட் பண்றாங்க, ஏன்னா அது சிரமமா இருக்குங்கிறதுனால. இதனால என்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதுக்கு காரணங்கள் என்னையா? மலச்சிக்கல் பல சிக்கல்கள் வரும். சரிங்க. இந்த மலச்சிக்கல் வர்றது இந்த பெரிஸ்டால்டிக் ஆக்ஷன் பெருங்குடல் நகர்ச்சி மாதிரி செய்யும். ஓஹோ. அதனுடைய சக்தி குறையும். சரிங்க. அப்ப அவங்க இந்த உணவு பழக்கங்கள்ல அதாவது மலச்சிக்கல் இந்த அறுசுவையில் எந்த சுவையால மலச்சிக்கல் வருதுன்னு முதல்ல கவனிக்கணும். சொல்லுங்க. சில பேர் தோற்பால மலச்சிக்கல் வரும். அவங்க பேரிச்சம்பழம் சாப்பிடலாம், அத்திப்பழம் சாப்பிடலாம். சிலர் உப்பு சுவையால மலச்சிக்கல் இருக்கும். சரிங்க. அவங்க வாழைத்தண்டு, கீரைத்தண்டு, முள்ளங்கி இது சப்பாத்தி உடைச்சு சாப்பிடலாம். சரிங்க. சில பேர் இனிப்பு சுவையால மலச்சிக்கல் வரும். இனிப்பு சுவையில உடம்பு உஷ்ணமான உடம்பா இருந்தா வாழைப்பழம் சாப்பிடலாம். சரிங்க. குளிர்ச்சியான உடம்பா இருந்தா பப்பாளி பழம் சாப்பிடலாம். ஓஹோ. அதே நேரத்தில் புளிப்பால மலச்சிக்கல் வரும். சரிங்க. கைக்குத்தல் அரிசி, பாசிப்பயிர் முளைக்க வச்சு சாப்பிட்டோம் நல்லா போகும். சரி. கசப்பால மலச்சிக்கல் வந்தா தேங்காய் சாப்பிடலாம். தேங்காய் கசப்பு சுவை, அதுல வீரியம் பார்க்கணும். இல்ல எள்ளும் கசப்பு தான், தேங்காய் கசப்பு, பாவக்காய் கசப்பு. தேங்காய் அந்த சுவையில வீரியத்தை பார்த்து கொடுக்கணும். சரி. பாவக்காய் சாப்பிடலாம். அந்த காரத்தால சில பேருக்கு மலச்சிக்கல் வரும். கோதுமை சாப்பிடலாம். ரெண்டாவது நம்ம மிளகு, சீரகம், உப்பு 3ஐயும் பொடி பண்ணி சாதத்துல நெய் ஊத்தி சாப்பிடலாம். சரிங்க. இல்லாட்டி பொரிகடலை துவையல் சாப்பிட்டோம்னாலும் மலச்சிக்கல் இருக்காது. கண்டிப்பா. இப்போ இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறது வரும்பொழுது கர்ப்பிணி பெண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க? அதாவது உங்களுக்கு அதாவது மலச்சிக்கல் வர்றப்ப சிஸ்டோசெல்னு சொல்லுவாங்க. சரி. மூத்திர பை கீழே இறங்கும். ஓஹோ. ஏன்னா இது விரிய விரிய கீழே அதுக்கு இடம் இல்லாதனால இறங்க ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் வர்றப்ப அடைச்சிக்கிடுது. சரிங்க. அது ரெக்டோசெல்னு கீழே மூலம் வர ஆரம்பிக்கும். சரிங்க. மூளை ரெக்டோசெல் இப்போ ஒரு லேடி வந்தாங்க, தாங்க முடியல. அவங்க என்ன டாக்டர் பின்னால் அப்புறமேல ஆபரேஷன் பண்ணுன்றாங்க. ரைட் ரைட். இதுக்கு என்னென்ன மாதிரி ஆசனங்கள் பண்ணலாம்? ஆசனங்கள் கோண ஆசனம் செய்யலாம். சரிங்க. வக்ர ஆசனம் செய்யலாம். ஓகே. இந்த ஆசனங்கள் செய்வதன் மூலமாகவே அந்த மலச்சிக்கலை தவிர்க்க முடியும். தவிர்க்க முடியும். ஆனா உணவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. விடிய காலம் பால் வாங்குறாங்க, சாயங்காலம் பால் வாங்குறாங்க. விடிய காலம் சாயங்காலம் பால் வாங்க பாத்திரத்தை கழுவிட்டு தான் வாங்குறாங்க. கண்டிப்பா. இந்த உள்ள இருக்க உடம்பு என்னைக்கு சுத்தம் பண்ணி இருக்காங்க? கண்டிப்பா. இந்த ஆசனங்கள் மூலமாக எப்படி இந்த மலச்சிக்கலை தவிர்ப்பது நேயர்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இந்த மலச்சிக்கலுக்கு காரணம்னா ஏறுகுடல், நடுக்குடல், இறங்குகுடல். இந்த 3 முக்கால் பேருக்கு என்னன்னா இதானது இந்த டிரான்ஸ்வர்ஸ் குடல், நடுக்குடல் இறங்கிடும். அப்ப இந்த கோணாசனம் செய்யறப்ப நல்லா நார்மலுக்கு வந்துடும். பெரிஸ்டால்டிக் ஆக்ஷன் நல்லா நடக்கும். புழு நகர்ச்சி மாதிரி. இப்ப காலை அகலப்பட்டி இடுப்புல கையை வச்சுக்கிட்டு மூச்சை விட்டுட்டு திரும்பணும். மேலே ஏற்றிக்கிட்டே வரணும். மேலே பார்க்கணும். மெதுவா மூச்சு இழுத்துட்டு எந்திரிக்கணும். திருப்பி மறுபக்கம் மூச்சை விட்டுட்டு இறங்கணும். திருப்பி மூச்சு இழுத்துட்டு எந்திரிக்கணும். திருப்பி இன்னொரு அடுத்த பக்கம் மூச்சை விட்டுட்டு திருப்பி மூச்சு இழுத்துட்டு எந்திரிக்கணும். மறுபக்கம் மூச்சு இழுத்துட்டு எந்திரிக்கணும். மூச்சு இழுத்துட்டு எந்திரிக்கணும். ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு 2 டைம் செய்யுங்க. காலை அகலமாக வச்சுக்கோங்க. மூச்சை விட்டுட்டு மூச்சு இழுத்துட்டு எந்திரிக்கணும்.
திருப்பி மூச்சை விட்டுட்டு இறக்கணும். நேராக வரணும். திருப்பி இன்னொருக்கா மூச்சை விட்டுட்டு மூச்சை இழுத்து எந்திரிக்கணும். திருப்பி மூச்சை விட்டுட்டு இறங்கணும். அது சரி. அடுத்தது வக்ராசனம். காலை நீட்டி கையை நீட்டிக்கணும். இது என்னன்னா நம்ம வேட்டியை புளிகிற மாதிரி திருப்புறோம். மூச்சை விட்டுட்டு அப்படியே வலது பக்கம் திரும்புகிறோம். நேராக பார்க்கணும். மூச்சை எடுத்துட்டு நேராக வர்றோம். திருப்பி மூச்சை விட்டுட்டு மறுபக்கம். மூச்சு எடுத்துட்டு நேராக வர்றோம். ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இங்கே வலிக்கும், இடுப்பெல்லாம் வலி இருக்கும். ரெஸ்ட் எடுத்து செய்யலாம். திருப்பி கையை திருப்பி மூச்சை விட்டுட்டு வலது பக்கம். மூச்சு இழுத்துட்டு நேராக திருப்பி மூச்சை விட்டுட்டு ஒரு பக்கம். மூச்சு இழுத்துட்டு நேராக திருப்பி இன்னொருக்கா மூச்சை விட்டுட்டு மூச்சை எடுத்துக்கிட்டு அடுத்தது மூச்சை விட்டுட்டு மூச்சு எடுத்துட்டு நேராக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்.